இப்படி பண்றதுனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா முதுகு வலி குறையும், உடலில் உள்ள அலர்ஜி அதிகரிக்கனாலையும் இந்த முடக்கு வலி ஏற்படுதுங்க. இது பண்றதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டுல இருக்கிற சிதைவை குறைக்குது, உங்களுக்கு சீக்கிரமா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதிகமான உடல் பருமன், மன அழுத்தம், தூக்க இன்மை இது எல்லாமே முதுகு வலிக்கு காரணமா இருக்குங்க. உங்களுக்கு இப்படி படுக்கிறது மூலியமா உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருக்கும் அண்ட் மைண்ட் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். முதுகு வலி முடக்கு வலி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதுகு வலி, நீங்க தவறான ஒரு பொசிஷன்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறது, அது மட்டும் இல்லாம உங்க உடம்புக்கு ஏற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமா இல்லாம இருக்கிறதும், அதிகமான உடல் பருமன், மன அழுத்தம், தூக்க இன்மை இது எல்லாமே முதுகு வலிக்கு காரணமா இருக்குங்க. முடக்கு வலி ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா வயது காரணமா மூட்டுகளில் எலும்புகளிடையேயான திரவம் குறைஞ்சு காணப்படுறதுனாலையும், உடல் பருமன் அதிகமாயிட்டே போறதுனாலையும், அதே மாதிரி உடற்பயிற்சி சுத்தமா செய்யறதே இல்லை அப்படிங்கிற ரீசனாலையும், உடலில் உள்ள அலர்ஜி அதிகரிக்கனாலையும் இந்த முடக்கு வலி ஏற்படுதுங்க. இது எல்லாத்துக்குமே சிறந்த தீர்வு பாத்தீங்க அப்படின்னா யோகா தாங்க. யோகா செய்யறது மூலியமா மூட்டுகள்ல சக்தியை கொடுத்து முதுகு வலியை குறைக்கும். முதுகு மற்றும் முடக்கு வலி குறைவதற்கான 5 எளிய யோகாசனம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரீ போஸ், மரமாசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நேரா நின்னுட்டு உங்களுடைய ஒரு காலை மட்டும் இங்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய கைகளை இப்படி மேல கொண்டு வரணும். மேலே கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணணும், காதை ஒட்டி இருக்கணும். ஒரு 30 வினாடிகள் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி குறையும். அதே மாதிரி இப்படி நிற்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது, நிலை தடுமாறும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிலை தடுமாற்றத்தை உறுதி செய்யும். 30 வினாடிகள் மட்டும் ஹோல்ட் பண்ணி இருக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா புஜங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோப்ரா போஸ். எப்படின்னு பாருங்க. ஸோ இப்படி உங்கள் வயிற்று கீழே வச்சு படுத்துக்கோங்க. படுத்துட்டு கைகளை அப்படி சைடில் வச்சுட்டு இப்போ கையை என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே தூக்கணும். மேலே தூக்கி முதுகு நேராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 30 வினாடிகள் ஹோல்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால முதுகு வலி குறையும், முதுகு எலும்பு வலிமையாகும். 20 to 30 வினாடிகள் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ராசனம். இந்த மாதிரி உங்களுடைய முழங்காலை இப்படி ஃப்ளோரில் படுற மாதிரி வச்சுட்டு உங்களோட பட்டு இங்கே பின்னாடி குதிங்காலில் இப்படி உட்காரணும், உங்கள் ஹீல்ஸில் உட்காரணும். ஸோ எப்படின்னு பாருங்கள். உட்காந்து கை இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் இப்படி இருக்கலாம். இது பண்ணுறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டில் இருக்கிற சிதைவை குறைக்குது, உங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. 5 முதல் 10 நிமிடங்கள் இப்படி உட்காரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேட் அண்ட் கேமல் போஸ். ஸோ இந்த மாதிரி முட்டி போட்டுட்டு கையை ஃப்ளோரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி நேராக பாருங்கள், நல்லா பெண்ட் பண்ணி பார்க்கணும் இப்படி கேட் மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி தூக்கி கேமல் நல்லா முதுகு மேலே தூக்கணும். கீழே குமிஞ்சு வயிற்ற பார்க்கணும், மேலே பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யோகாசனம் பார்த்தீங்க அப்படின்னா சாவாசனம். படுத்துட்டு உங்களோட கைகளை இப்படி பக்கவாட்டில் வானத்தை நோக்கி வைக்கணும். இப்படி வச்சுட்டு ஜஸ்ட்டு உங்கள் கால் ரெண்டையும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு படுத்துக்க மாதிரி கண்ணை மூடிக்கோங்க. ரிலாக்ஸாக மூச்சை ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்க. ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக ஒரு 5 to 10 minutes இப்படி படுத்துருங்க. உங்களுக்கு இப்படி படுக்கிறது மூலிமா உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும் அண்ட் மைண்ட் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சாவாசனம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்போவுமே எக்ஸசைஸ் யோகா எது பண்ணாலுமே ஃபைனலாக இந்த சாவாசனம் பண்ணாலே போதும், ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு 5 to 10 minutes அப்படியே படுத்துருக்கலாம். உங்கள் முதுகு உங்கள் ஃப்ளோரில் டச் ஆகிற மாதிரி நல்லா இருக்கணும், படுக்கணும். இந்த 5 எளிய யோகாசனமும் முதுகு மற்றும் முடக்கு வலியை தீர்வதற்கான ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னே சொல்லலாம்.
இப்போ நீங்க இந்த யோகாசனம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து நீங்க குறைந்த நேரம் செஞ்சா மட்டும் போதும். 20ல இருந்து 30 வினாடிகள் மட்டும் செய்யலாம். காலை அல்லது மாலை ரெண்டுல ஏதாவது ஒரு நேரம் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த யோகாசனம் எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, அதீத வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. முதுகு மற்றும் முடக்கு வலியை குறைக்க யோகாவுடன் சில பழக்க வழக்கங்கள் என்னன்னு பார்க்கலாம். சுகர் பேஷண்ட் பாத்தீங்க அப்படின்னா நடந்தாலே, அதாவது வாக்கிங் போனாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். அதே மாதிரி அதிக எண்ணெய் மற்றும் சோடியம் உள்ள உணவுகளை தரவே தவிர்த்திடணும். நல்ல தூக்கம் ரொம்பவே அவசியமானது. அதே மாதிரி நம்ம உடம்ப அதிக ஹைட்ரேஷனா வச்சுக்கணும், தண்ணி அதிகமா குடிக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க டெய்லியும் யோகா பண்ற பர்சனா இருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.